நம்முடைய தேவன் தரிசனங்களின் தேவன், நம்முடைய தேவன் சொப்பனங்களின் தேவன். பலரோடு தேவன் தம்முடைய அந்த நோக்கத்தை சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் தேவன் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். பல பழைய ஏற்பாட்டின் தேவ மனிதர்களும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகளும் தெய்வீக தரிசனத்தை அவர்கள் வாழ்க்கையில் தேவன் அவர்களோடு பகிர்ந்து கொண்ட பின்பதாக அதை பிடித்து கொண்டு அவருடைய முழு வாழ்க்கையை அதற்காக தத்தம் செய்து அதை நோக்கி ஓடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். முக்கியமாக ஆபிரகாமோட தேவன் பல நேரங்களில் தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் தேவன் இடைபடுவதை நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய வேதாகம் இருக்கும் என்றால் என்னோடு கூட ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், தேவன் அந்த தெய்வீக தரிசனத்தை ஆபிரகாமோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக ஆபிரகாமை என்ன செய்ய சொல்றாருங்க? வெளியே வா அப்படின்றாரு. எங்க இருந்தாருங்க? ஆங்கில வேதாகமத்துல come out of your tent, அப்படின்னா உன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வா ஆபிரகாமே என்று ஆண்டவர் முதலாவது சொல்றார். ஆண்டவர் அவருக்கு தெரிந்த என்ன காரியம்னா, ஆபிரகாம் அந்த கூடாரத்துல இருக்கிற வரைக்கும் அவனால தேவன் அவனை கொண்டு செய்ய சித்தம் கொண்டிருக்கின்ற காரியங்களை அவனால பார்க்க முடியாது என்று தேவன் அறிந்திருந்தார். தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்ன முதல் காரியம், உன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே முதல் வா, வந்தினா அதிலிருந்து நான் உனக்கு உன் மூலமாக நான் உன்னை கொண்டு செய்ய இருக்கின்ற காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். அந்த கூடாரம் எதற்கு ஒப்பிடலாம் என்றால், அது ஒரு வசதிக்கு ஒப்பிடலாம். கூடாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு வசதியோடு இருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஒப்பிடலாம். அல்ல, ஒரு கூடாரம் என்பது ஒரு எல்லைக்கு ஒப்பிடலாம். அது ஒரு லிமிட்டேஷன் இருக்கின்ற நிபந்தனைகளுக்கு ஒப்பிடலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலமா நான் செய்ய போகின்ற காரியங்களை நீ பார்க்கணும் என்றால் உன்னுடைய வசதியை விட்டு முதல் வெளியே வா. என்னை நீ மட்டம் செய்து வைத்திருக்கின்ற அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வா. அப்பொழுது நான் உனக்கு வானத்தை காமித்து உன்னால் என்ன கூட முடியாத அளவிற்கு உன் மூலமாக செய்ய போகின்ற ஆசீர்வாதங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று தேவன் சொல்லுகின்றார். உங்களையும் நான் தான் பார்த்து சொல்றேன். தேவன் நம்மை முதலாவது என்ன சொல்றாருன்னா, முதல் வெளியே வா, முதல் நான் பார்ப்பதை நீ பார்க்க விரும்புகின்ற, நான் உன் வாழ்க்கை மூலமாக என்னத்தை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறேனோ அதை நீ தரிசனமாக பெற்றுக்கொள்ளணும் என்றால் உன்னுடைய வசதி உள்ள இடத்தை விட்டு வெளியே வந்து என்னை தேட ஆரம்பிச்சினா உனக்கு நான் உன்னை கொண்டு என்ன செய்ய விருப்பம் வைத்திருக்கிறேன் என்று உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகின்றார்.